நகரத்தார் மகளிர் சங்கத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சியானது நடைபெற்றது. புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவானது நகரத்தார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவரான சாந்தி சுப்பிரமணியன் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் வரவேற்றும் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வில் முதன்மை விருந்தினராக நகரத்தார் சங்கத்தின் தலைவரான சிதம்பரம் செட்டியார் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக சென்னையைச் சேர்ந்த தனவணிகன் மாத இதழ் ஆசிரியர் வள்ளியப்பன், ஆர்க்கிடெக்ட் அலமேலு பசுபதி, நகரத்தார் சங்கத்தின் தலைவர் சிதம்பரம், நகரத்தார் இளைஞர் சங்கத்தின் தலைவர் ராஜ சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து வள்ளியம்மை சுப்பிரமணியன் மற்றும் நகரத்தார் மகளிர் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கோலாட்டம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. நகரத்தாரின் புகழுக்கு பெரிதும் காரணம் கொடையா வணிகமா என்ற தலைப்பில் திருக்குறள் தேனி நல்லாசிரியர் செயம்கொண்டான் நடுவராகவும், கொடையே என்ற தலைப்பில் வேந்தன்பட்டி வாசுகி அங்கம்மை மாணிக்கம், ராங்கியம் அஸ்வின் அண்ணாமலை, அளவாக்கோட்டை காரைக்குடி மீனா ஆகியோரும், வணிகமே என்ற தலைப்பில் மிதலைப்பட்டி சுவாதி மீனா நடராஜன், கோணாப்பட்டு அழகு வள்ளியம்மை, கண்டர மாணிக்கம் அண்ணாமலை சின்னாஞ்செட்டி ஆகியோரும் கலந்து கொண்டு பட்டிமன்றம் நடைபெற்றது. இரண்டாம் நிகழ்வாக மீனாட்சி சேதுராமன் பக்தி பாடல்கள் பாடியும் சாய் நாட்டியா குழுவினரின் மாணவிகள் நடனமாடியும் கலை நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சியானது துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக சாஸ்தா பேப்பர் மில்லின் இயக்குனரான மீனாட்சி பெரிய கருப்பன், கேரட் டைமண்ட்ஸ் அபி வைரவன் பிளம்பிங் கம்பெனியின் பார்ட்னரான ரெங்கநாயகி கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். மேலும் நகரத்தார் மகளிர் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கியும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளுக்கும் கேடயம் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தனர். இந்த 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், குடும்ப உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தலைவர் சாந்தி சுப்பிரமணியன், செயலாளர் அனிதா கதிரேசன், பொருளாளர் விசாலாட்சி மாணிக்கம், துணைத் தலைவர் மீனா வைரவன், இணை செயலாளர் சிட்டால் சண்முகம் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர்.
நம்ம எதுவும் ஏனோ தானோன்னு பண்ற வேலைக்கும் அழகா பண்ற வேலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் ரொம்ப நுணுக்கமானது. அந்த லைன்லயே நம்ம நடந்தோம்னா அந்த நுணுக்கம் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்ப அவங்க உன்னுடைய பெருமையை தானா படுவாங்க. அந்த நுணுக்கம் நிச்சயமா இருக்கணும், வேலை சுத்தமா இருக்கணும். அந்த வேலை சுத்தத்துக்காகவே உங்களை திருப்பி திருப்பி வருவாங்க உங்க பின்னாடி. அதனால நிச்சயமா அந்த வேலை சுத்தத்தை பாருங்க, எல்லாரையும் இது பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம கடைசியா நான் உண்மையோட சொல்ல விரும்புறது, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் எப்பவும் வராது. அதனால சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் ஒரு மேடையில யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இதை ஒருத்தரை கூட்டிட்டு வரணும், யோசிக்காதீங்க. எப்பவுமே எதுவா இருந்தாலும் சந்தோஷமா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணி, இன்னொன்னு என்னன்னா இன்னொருத்தரை குறை சொல்லாம நம்ம ஒரு டீமா வேலை பார்த்தோம்னா இதுக்கு மேல பெருமை எங்கேயுமே இருக்காது. நம்ம நகரத்தார இருந்து, நம்ம மகளிரா இருந்து இது எல்லாத்தையும் சாதிச்சு
என்னைக்கும் எப்பவுமே வந்து காலரை தூக்கி விட்டு நான் ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தார் அப்படின்னு சொல்றதுல நம்ம எல்லாரும் நிச்சயம் பெருமைப்படுவோம். நம்ம திருப்பி வந்து எல்லாருக்கும் சொல்றது, நாங்க கொடை வர்றதில்லை, நாங்க வந்து எப்பவுமே மத்தவங்க மனசை பார்த்து பண்றவங்க. அந்த மாதிரி ஒரு பேர் இருந்தா எங்களுக்கு போதும், அதுவே தானா வரும். அதனால இந்த குழுவை சங்கம் என்னை கூப்பிட்டதுக்கும் இங்க நீங்க வளர்றதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்னைக்கு வரல, நான் உங்க எல்லாரையும் பார்த்துக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் வந்ததில்ல. தேங்க்யூ. ஒரு ஆண் வெளியில வர்றதுக்கு வந்து ஒரு பெண் வந்து வீடை பார்த்துக்கிட்டா போதும், ஆண் உதவி பண்ணா பெண் வந்துடலாம். ஆனால் ஒரு பெண் வெளியில வரணும் அப்படின்னா ஆண் மட்டும் இல்ல, அந்த குடும்பமே ஒத்துழைக்கணும், அப்பதான் வெளியில வர முடியும். இந்த 36 பேர் ஈஸியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 36 பேருக்கு கண்டிப்பா அவங்க குடும்பம் மிகப்பெரிய துணையா இருந்திருக்கணும் இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு. இது மாதிரி ஏதோ ஒரு மேடை கிடைக்க போய் தான் நான் அதுக்கப்புறமாட்டி வெறும் பேச்சாளர்ல நம்மளை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கிற போது நம்ம இன்னும் பொறுப்பா நடந்துக்கணுங்கிறது தோணும். ஸோ அது மாதிரி ஒரு மேடையை நீங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இடத்துல பேசுறதுக்கு.